ஸ்டாண்டர்ட் 10th alternate segment theorems இல்லை அப்படின்னா சர்க்கிள் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்தல் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் த கார்ட்ஸ் அண்ட் டேஞ்சன்ட் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள்ஸ் இந்த கரஸ்பாண்டிங் alternate segment. ஓகேவா, இதான் ஒரு சர்க்கிள் டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கும். டேஞ்சன்ட்லேருந்து என்ன பண்ணுறோம், டேஞ்சன்ட்லேருந்து வரக்கூடிய மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு கார்டு வரைஞ்சிருக்கும். இந்த கார்டில் ஃப்ரேம் ஆகக்கூடிய ஆங்கிள் அப்படிங்கிறது அதற்கு கரஸ்பாண்டிங்காக ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் உள்ள ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். இதை ரெண்டு பாட்டாக எடுத்துக்கிறேன். மைனஸ் செக்மெண்ட் டு மேஜர் செக்மெண்ட் எடுத்துக்கிறேன், இன்னொன்று மேஜர் செக்மெண்ட் வந்து மைனஸ் செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் செக்மெண்ட் அப்படின்னா இந்த கார்டில் இது சின்னதாகவும் இது பெருசாகவும் இருக்கும். சின்னதாக இருக்கனால இது மைனர், இது மேஜர்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே உள்ள இந்த ஆங்கிள் இந்த கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட் உள்ள இந்த ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகேவா, அதை தனியாக எடுத்து எழுதியிருக்கேன், சர்க்கிளில் வரைஞ்சி வச்சிருக்கேன். இதுக்கு நான் ரெண்டு கண்டிஷனை யூஸ் பண்ணுறேன். ஒன்று ரேடியஸ் பெர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது ஆங்கிள்ஸ் இந்த செமி சர்க்குலர்ஸ் 90 டிகிரி அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால சென்டரில் இருந்து ஆக்சுவலாக இங்கே ஓ இருக்கும், ரேடியஸ் ஓவில் இருந்து பாயிண்ட் ஓலேருந்து ரேடியஸ் பி அப்படிங்கிற இதுக்கு என்ன பண்ணுற ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன். இது என்ன ஆயிரும்னா டேஞ்சன்ட் பெர்பெண்டிகுலர் இருக்கும். அப்புறம் அந்த ரேடியஸ் என்ன பண்ணுற டயமீட்டராக மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட் பியில் வந்து ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும், ஏன்னா பெர்பெண்டிகுலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் பி 90 டிகிரி வந்துடும். அதே மாதிரி இன்னொன்று ஆங்கிள்ஸ் இந்த செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. பொது வட்டத்தில் உள்ள பாதி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது 90 டிகிரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இதுக்கு தனியாக ப்ரூஃபே இருக்குது. அதை யூஸ் பண்ணச்சோம் நமக்கு என்ன இருக்கும், 90 டிகிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நமக்கு தெரியும் சம் ஆஃப் த ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி, அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் எக்ஸ்ன்னு என்ன பண்ணி ப்ரூஃப் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு ஆங்கிள் எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா செக்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு செக்மெண்ட்டில் நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு. இதான் கான்செப்ட். ஒரு செக்மெண்ட்டில் எத்தனை ஆங்கிள்ஸை ஃப்ரேம் பண்ணாலும் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். அதனால் ஆங்கிள் ஆஃப் எஸ்ஸும் ஆங்கிள் ஆஃப் ஆரும் ஈக்குவலாக இருக்கும். 1 and 2 கம்பேர் பண்ணிச்சு ஆங்கிள் ஆஃப் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஆர்னு சொல்லிடலாம். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு கண்டிஷனை ப்ரூவ் பண்ணியாச்சு. இதில் செகண்ட் ஒன்று இருக்குது. செகண்ட் என்னது அப்படின்னா மேஜரில் இருந்து மைனர் செக்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் த சைட் இஸ் 180 டிகிரி அப்படிங்கிற கான்செப்ட். இன்னொன்று the sum of the opposite angles of a cyclic correlator is 180 அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். அதை இங்கே அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா QR அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணி முதல்ல கோரிலேட்டரை ஃப்ரேம் பண்ணணும். கோரிலேட்டர் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் அந்த கொடுத்த கான்செப்ட் படி ஒரு லைனில் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் 180 டிகிரி இருக்கும். அதன்படி என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறேன். அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இந்த குவாட்ரேட்டிக் சைக்கிளிக் குவாட்ரேட்டர் இஸ் 180. ஓகேவா, the sum of the opposite angles of the சைக்கிள் கோரிலேட் இஸ் 180 டிகிரி. இந்த ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் வரும். இல்லைனா என்ன ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு சைடில் உள்ள ஆங்கிள்ஸ் கேன்சல் ஆகும். ஃபைனலாக நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா பி இஸ் the angle of P is equal to இதுதான் செகண்ட் கண்டிஷன்ஸ் ப்ரூஃப் பண்ணியாச்சு.